வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் வரலாறு முந்தைய கேள்வித்தாளுக்கான விடைகள் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரிக்கான வீடியோ நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரேன், பார்த்துருங்க. அனைத்து எக்ஸாம்லும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா முக்கிய ஒரு ரோல் பண்ணுது. அதனால் அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உள்ளே பாருங்கள். முதல் கேள்வி, சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பாண்டியர்கள். சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாண்டியர்கள். இரண்டாவது கேள்வி, குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, முதலாம் சந்திரகுப்தர். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி, மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தை அமைந்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மாதவ் ராவ். மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாதவ் ராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதலாம் பாஜிராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பாஜிராவ். இந்த கொஸ்டின் வந்து மராட்டியர்களில் வரும். அடுத்து, மேட்ச் த ஃபாலோவிங். சிம்ம விஷ்ணு, ஜெயசிம்மன், ஆதித்யா, சதர்கானி எந்த மரபை சேர்ந்தவர்கள்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. சிம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா பல்லவர் மரபை சார்ந்தவர். ஜெயசிம்மன், முதலாம் ஜெயசிம்மன் பார்த்திங்கன்னா சாளுக்கியர் வம்சத்தை சார்ந்தவர். ஆதித்ய சோழன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் பார்த்திங்கன்னா சோழ வம்சத்தை சார்ந்தவர். சதர்கனி என்பவர் சாதவாகனர்கள், இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, லட்சுமிஷனால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, துர்கானியி சகல்கானி. லட்சுமிஷனால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, துர்கானியி சகல்கானி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமீர் ஹசன் தெகலூக் டேஸ் அரசின் அவையில் சூபி கவிஞராக இருந்தார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முகமது பின் துக்ளக். அமீர் ஹசன் தெகலூக் டேஸ் அரசரின் அவையில் சூபி கவிஞராக இருந்தார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முகமது பின் துக்ளக். அடுத்த கொஸ்டின், பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நானா தேசி. பல்லவர் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். ஆன்சர் ஆப்ஷன் பி, நானா தேசி. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பான்ஸ்லே, நாக்பூர். கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பான்ஸ்லே, நாக்பூர் என்பதுதான் சரியான விடை. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜாகுருதீன் பாபர் உலகை கைப்பற்றியவர். இது வந்து தவறான இணை. மற்ற அனைத்தும் பாருங்கள். ஷாஜகான் உலகத்தின் அரசன், சரி. ஷாஜி பான்ஸ்லே என்பது சிவாஜியின் தந்தையை. அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான். ஸோ இது மூன்றுமே சரி. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின், டேஸ் முகலாய கட்டிடக்கலையின் சிறப்பு மிக்க வடிவமாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தாஜ்மஹால். டேஸ் முகலாய கட்டிடக்கலையின் சிறப்பு மிக்க வடிவமாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, தாஜ்மஹால். அடுத்த கொஸ்டின், 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி, சீகன் பால்கு.
1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சீகன் பால்கு. அடுத்த கொஸ்டின், வேலு நாச்சியாரின் தந்தையின் பெயர் டேஸ் ஆகும். ஆன்சர் பி, செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. இதை நம்ம தமிழ்லையும் படிச்சிருக்கோம். வேலு நாச்சியாரின் தந்தையின் பெயர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. அடுத்த கொஸ்டின், சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பெரிய மருது. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெரிய மருது. கீழ்காண்பவனை கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவை? கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவை? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1 மற்றும் 2 சரி. என்னென்னு பாருங்கள். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க சென்றார். சரி. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். ஸோ இதுவுமே சரிதான். ஸோ 1, 2 சரி. அடுத்து, தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா காண்டேஷ். தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காண்டேஷ். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சந்திரகுப்தரை பற்றி பதில் தவறான கூற்றை எழுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 4 தவறான கூற்று. குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளராக ஆவார்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. இவர் 2வது ஆட்சியாளராக இருப்பார். 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் என்பதும் தவறானது. அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையை பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர், ஈரான் கல்தூன், 2ஆம் சந்திரகுப்தர், உதயகிரி குகை, புத்தகுப்தர் பார்த்தீங்கன்னா பகாப்பூர் செப்பு பட்டயம், ஸ்கந்தகுப்தர் பற்றி சொன்னது ஜினகார் பாறை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? ஆன்சர் அலி குர்ஷப். அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அலி குர்ஷப். அடுத்து கூற்றுக்காரண கொஸ்டின். கூற்று பாருங்கள். ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. காரணம், கன்வா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான விளக்கமாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஒரு கூற்றுக்காரண கொஸ்டின். கூற்று பாருங்கள். அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார். காரணம், அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு ஹல்லி குல் என்ற கொள்கையை போதித்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயரின் அமுக்கமாலித்த யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெரியாழ்வார். கிருஷ்ணதேவராயரின் அமுக்கமால்யுத்தா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறதுனா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெரியாழ்வார். அடுத்த கேள்வி, மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் அக்ரோனமோய். அக்ரோனமோய்னு மௌரியர் ஆட்சியில் நிர்வாக கிராம அதிகாரிகள் அக்ரோனமோய்னு அழைக்கப்பட்டனர். அடுத்து கூற்று காரணம். காந்தாரா கலைப்பாணி ஹெலினிஸ்ட் அடையாளத்தை கொண்டுள்ளது. காரணம், இக்கலையில் செல்வாக்கு ஈணையான பிரிவில் வளர்ந்தது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஏ சரி, ஆனால் ஆர் சரியல்ல. அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
சி 3 மட்டும் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. கார்னெலியன் என்பது ஓமன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறான இணை. சங்கு வந்து நாகேஸ்வர் சரிட்டு. வைடூரியம் என்பது சார்டுகை கரெக்டு. ஸ்ட்ரீட் லைட் என்பது ராஜஸ்தான், இதுவும் கரெக்டு. கார்னெலியன் ஓமன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறான இணை. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி, 2 என்பது மட்டும் தவறானது. ஸோ இது என்னென்னு கொடுத்துருக்கான்னு வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு படித்து பார்த்துங்க. ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறான பொருத்தம் எது? ஆன்சர் நாதராஸ் அஸ்ஸாம்னு சொல்லியிருக்காங்க, இது தவறான இணை. நாட்டியமும் மாநிலமும் கொடுத்துருக்காங்க. நாதராஸ் அஸ்ஸாம் என்பது தவறான இணை. மற்ற 3மே சரி. கரமா நாட்டியம் வந்து பீகார், காதி என்பது வங்காளம், மாய சவாரி என்பது ஒரிசா. அடுத்து முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதருக்கு உதவியாளராக இருப்பவர் டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பவுச்தார். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்களின் ஆட்சியாளர் கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. முதலாவது பார்த்தீங்கன்னா கடோகஜகுப்தர் தான் வருவார். அதற்கு அடுத்து சமுத்திரகுப்தர், அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர், கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வருவார். ஆப்ஷன் ஏ தான் சரியான கால வரிசை. அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முதலாம் முகமது ஷா. அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலாம் முகமது ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி, விருப்பாச்சி. முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, விருப்பாச்சி. அடுத்து கீழே குறிப்பிட்டவற்றில் அக்பரை பற்றி தவறான கருத்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏ வந்து சரி, மற்ற 3ம் பார்த்தீங்கன்னா தவறானது. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பார்த்துங்க. ஏ மட்டும்தான் சரி, மற்ற 3ம் தவறு. அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவம் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமுத்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமுத்திரகுப்தர். அடுத்த கூற்றுக்காரண கேள்வி, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அணுகுமுறையால் இந்திய சிறுதொழில் அழிந்தது. காரணம் பாருங்கள், 1833ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடையில்லா வாணிப கொள்கையை அறிவித்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் ஆகிய 2மே சரி. ஆர் என்பது ஏவிற்கான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இது முக்கியமான கொஸ்டின், பார்த்துங்க. அடுத்த கேள்வி, இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியில் அருகில் இருந்து உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு. இதுவும் அடிக்கடி தேர்வில் கேட்கப்படக்கூடிய கேள்வி தான், பார்த்து வச்சிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு. அடுத்த கேள்வி, மலிந்த பன்காவை எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாகசேனர். மலிந்த பன்கா எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் யார்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, நாகசேனர். அடுத்து புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சேரர்கள். புகழூர்னு கொடுத்துருக்காங்க, புகழூர்னு கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சேரர்கள் ராஜ்யத்துடன் தொடர்புடைய கல்வெட்டு தான் புகழூர் கல்வெட்டு.
எந்த இணை சரியாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 2 3 3 இணை சரியாக பொருந்துள்ளது, 4 மட்டும் தவறாக இருக்குது. பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின். கூற்று காரணம். சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. காரணம் பார்த்திங்கன்னா உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரி, ஆனால் ஆர் என்பது தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரி கொஸ்டினில் பார்ட் 2 பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் உள்ள கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.